சரி இருங்க ஆத்தா ஆத்தா இருங்க 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 அக்கா அக்கா எடப்பாடி ஆட்சி வந்துருச்சுன்னா இருங்க அக்கா ஒரே நிமிஷம் இருங்க ஒரே நிமிஷம் இருங்க இருங்க அக்கா எடப்பாடி ஆட்சி வந்துருச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஊருக்குள்ள கஞ்சா பழக்கமே இருக்காது. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஊர்ல கஞ்சா பழக்கம் பாத்தீங்களா? எடப்பாடி ஆட்சியில அம்மா ஆட்சியில பாத்தீங்களா? இப்ப எப்படி கஞ்சா வந்துச்சு? அப்ப நீங்க மாத்தி ஓட்டு போடுங்க. இந்த வாட்டி மாத்தி ஓட்டு போடுங்க. இந்த வாட்டி மாத்தி ஓட்டு போட்டீங்கன்னா கஞ்சா பழக்கம் இருக்காது. சரிங்களா? கஞ்சா பழக்கம் இருக்காது. ஆமா கேளுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லமா, நம்ம ஆட்சியில மட்டும்தான் 500 டாஸ்மாக் கடையை எடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில 500 டாஸ்மாக் கடையை நம்ம மூடியாட்டோம். அதுவும் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் ஸ்கூல் கட்டுறதுலாம் எடுத்தாச்சு. ஆனா இவ என்ன வண்டி இருக்காங்கன்னா இப்ப புது ஒரு திட்டம் கொண்டு வந்து கடையில பூரா லாக் பண்றேன்னு சொல்லி போட்டு பண்ணல, மனம் மகிழ் மன்றம் சொல்லி போட்டு 500 கடை நீக்கி விட்டாங்க. அது எப்படின்னா 11 மணி டு 11 மணி அப்படி நீக்கி விட்டு நம்ம வாழ்க்கையவே நாசடிக்கிறாங்க. அதே மாதிரி அக்கா உங்களுக்கு என்ன பாத்ரூம் இல்லைன்றீங்களக்கா? எடப்பாடி ஆட்சிக்கு வந்த உடனே ஏதோ ஒரு ஃபண்ட்ல ஊராட்சி ஃபண்ட்ல இருந்தோ எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்தோ கண்டிப்பா உங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துருவாங்க. கட்டி குடிக்கலாம். லீலாவதி அக்கா இங்க தானே இருக்காங்க, அக்காவை கேளுங்க, இல்ல நாங்களே வரோம். சரிங்களா? கண்ணுல போட்டோ விழுந்ததான் வேலையா? 100 நாள் வேலை. இப்ப ஒன்று சொல்றேன், 100 நாள் வேலை இருக்குல்ல, அதுல நீங்க பதிவு பண்ணா உங்களுக்கு சம்பளம் தான். சரிங்கக்கா, கண்டிப்பா எல்லாம் நடக்கும்க்கா. அதனால அவர் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்குன்னு நினைப்பாரு. அதனால நம்ம எல்லாத்துக்கும் தடை வந்துரும். சரி வரேன். பாத்ரூம் வந்துரும். அதே மாதிரி கஞ்சா பழக்கம் இருக்காதுக்கா. சரிங்களா?